தமிழகத்தின் 18வது முதலமைச்சராக கடந்த மே 10ஆம் தேதி ஜோசப் விஜய் பொறுப்பேற்றது முதல் தமிழகத்தின் நிர்வாக எந்திரம் இதுவரை கண்டிராத ஒரு புதிய வேகத்தில் இயங்க தொடங்கியுள்ளது. ஒரு நடிகராக திரையில் காட்டிய அதிரடியை இப்போது ஒரு முதலமைச்சராக தனது ஒவ்வொரு கையெழுத்திலும் அவர் நிரூபித்து வருகிறார். பதவியேற்ற இந்த முதல் ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் சாதாரணமானவை அல்ல. குறிப்பாக ஒரு முதலமைச்சர் என்றாலே இருக்கும் அந்த பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டங்களை உடைத்து ஒரு சராசரி அரசு ஊழியரைப் போல காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தலைமை செயலகத்தில் பணியாற்றுவதுடன் தனது மதிய உணவை வீட்டிலிருந்தே லஞ்ச் பாக்ஸில் கொண்டு வருவது அரசு அதிகாரிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாக ரீதியாக தனது பிடியை உறுதிப்படுத்தியுள்ள முதலமைச்சர் விஜய் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மது விற்பனையில் மிக கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளார். வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் இருக்கும் சுமார் 717 டாஸ்மாக் கடைகளை அடுத்த 2 வாரங்களுக்குள் நிரந்தரமாக மூடுவதற்கு அவர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது மட்டுமின்றி 21 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மது விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சந்தேகம் இருந்தால் வாடிக்கையாளரின் ஆதார் கார்டை சரிபார்த்த பின்னரே மது வழங்க வேண்டும் என்றும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்தின் வருங்காலத்தை சீரடிக்கும் போதைப் பொருள் விற்பனைக்கு எதிராக ஆபரேஷன் ஜீரோ என்ற பாணியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் போதைப் பொருள் விற்பவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் சட்டத்தை அவர் கையில் எடுத்துள்ளார். பெண்களின் பாதுகாப்பிற்கு தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை சொல்லோடு மட்டும் நிறுத்தாமல் உடனடியாக செயலில் காட்டியுள்ளார் ஜோசப் விஜய். அதன் ஒரு பகுதியாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எனப்படும் SSF திட்டம் கடந்த மே 13ஆம் தேதி சேலத்தில் தனது பணியை தொடங்கியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பு மற்றும் புகார்களை கையாள்வதில் எந்தவித தொய்வும் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் CCTV கேமராக்கள் 24 மணி நேரமும் இயங்க வேண்டும் என்றும், புகாரளிக்க வரும் பெண்களின் வாக்குமூலங்களை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் IT விங் தன்னார்வலர்கள் காவல்துறையின் தொழில்நுட்ப தேவைக்கு உதவ தயாராக உள்ளனர். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நிர்வாகத்தை சீரமைக்க தேவையான IAS மற்றும் IPS அதிகாரிகளின் இடமாற்றங்கள் ஒருபுறம் நடந்தாலும் மக்களின் அடிப்படை தேவைகளில் பாதுகாப்பிலும் விஜய் காட்டும் இந்த வேகம் தமிழக அரசியலில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்துள்ளது. வெறும் ஒரு வாரத்தில் இத்தனை அதிரடி மாற்றங்களை செய்துள்ள முதலமைச்சர் விஜயின் இந்த தொடக்க ஆட்டம் வரும் நாட்களில் தமிழகத்தை எந்த உயரத்திற்கு இட்டு செல்லும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒரு சராசரி மனிதனாக கோட்டைக்கு சென்று ஒரு சாமானிய மக்களின் முதலமைச்சராக செயல்படும் விஜயின் இந்த 6 நாள் ரிப்போர்ட் கார்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?